பவன் கல்யாண் பேசிட்டாரு என்டிஏ கூட்டணிக்காக அப்படின்னா பவன் கல்யாணை கூப்பிட்டு வச்சு உங்களை போன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு. நான் அவர்கிட்ட பேசி 20 வருஷம் இருக்குன்றாரு. எடப்பாடியார் 2 தடவை சொல்லிட்டார். இதுக்கு மேலேயே அந்த அவர்கிட்ட அதே கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கே அவைக்கா கூட கூட்டணி போட்டுருக்கு. பேசவே இல்லைங்க யாரும். இன்னைக்கு வைகோவினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது இந்த திமுகவை அழிக்க வேண்டும் என்று பிறந்த உருவாகிய வைகோ அவர்கள் இன்று பார்த்தீங்க அப்படின்னா திமுக என்ன சொன்னாலும் சரி சாமின்னு ஆமாம் சாமின்னு போடுறேன்றார். அன்றைக்கி வெளிப்படையாக பேசுகிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அவங்க என்ன இருந்தாலும் வாங்கிக்கிறேன்றார். திருமாவளவர் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் மேலே ஒரு மரியாதை கொடுக்குது. 10 சீட்டு வேணுன்றார். என்ன வச்சுருக்காருன்னு 10 சீட்டு கேட்குறாரு. கேட்கட்டும், அவர் பாட்டு கேட்டு போகிறார், கேட்கட்டும். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக கூட்டணியில், அதாவது என்டிஏ கூட்டணியில் பிஜேபி தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியில் தாவேகாவுக்கு 80 சீட்டு தரப்போகிறாங்களா, 60 சீட்டு தரப்போகிறாங்களா, துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் தரப்போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் போய்கிட்டு இருக்குல்ல. இதை எப்படி பார்க்கணும், எப்படி எடுத்துக்கிறது, இதெல்லாம் உண்மையா? இல்லை சார், அதாவது தாவேக்காவினுடைய விஜய் அவர்கள் இறங்கி போய் அரட்டி சீட்டுலாம் கேட்க மாட்டார் சார். ஏன்னா அவர் பணக்கார வீட்டு கண்ணுக்குட்டியில் ஆரம்பித்து இப்போ அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஏறக்குறைய தமிழகத்தில் இருக்க எல்லாருமே அவருக்காக ஓட்டு போடுறதாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் நினைக்கிறார். தமிழகத்தில் யார் என்ன எங்கே எது நடந்தாலும் நம்மளை சிஎம் ஆகிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. எவ்வளோ 41 பேரை கொண்டு போட்டாச்சு, அது போக ஒரு 9 பேருன்னு சேர்ந்து 50 ஹாஃப் செஞ்சுரி அடித்தாச்சு. அப்போ கூட மக்கள் நம்மளை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க. யார்கிட்ட போய் மைக்கு நீட்டினாலும் மைக்கில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயிர் போனாலும் போயிட்டு போகுது, தளபதி எங்களால் பார்க்க முடிஞ்சு அதுவே எங்களுக்கு போதுன்றாங்க. ஸோ அதனால் எல்லோரும் நம்மளை எப்படியாவது ஜெயிக்க வச்சுருவாங்க, நம்ம எதுக்கு எவன்ட்டி போய் கூட்டணி கேட்கணும் வைக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் ஒரு மமதையில் அவர் இருக்கார். அதனால் அவர் பனையூர் விட்டு இறங்கி நாளைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய சேலத்துக்கு போவாரோ, அப்படி இல்லைனா கிரீன்வேஸ் ரோடுக்கு போவாரா சென்னையில் அப்படின்னா போக மாட்டார். வேணா இவங்க போகணுன்னு எதிர்பார்ப்பார். இவங்க இறங்கி பனையூருக்கு போகணும். ராமதாஸ் அவர்களே பனையூருக்கு வர சொன்னாலும் சொல்லுவார். சசிகலாவையும் பனையூருக்கு வர சொல்லுவார். அதனால் அவர் போகிறதுக்கு தயாராக இல்லை. அது நம்பர் 1. 2வது பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டாங்க. பவன் கல்யாண் பேசிட்டாரு என்டிஏ கூட்டணிக்காக அப்படின்னா பவன் கல்யாணை கூப்பிட்டு வச்சு உங்களை போன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு. நான் அவர்கிட்ட பேசி 20 வருஷம் இருக்குன்றாரு பவன் கல்யாண். அதை மாதிரி சரி எடப்பாடியார் 2 தடவை சொல்லிட்டார். இதுக்கு மேலேயே அவர்கிட்ட அதே கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கே அசிங்கம். அவைக்கா கூட கூட்டணி போட்டுருக்கு. பேசவே இல்லைங்க யாரும். நாங்களே யாரும் பேசல. பாண்டே கூட இந்த கேள்வியை கேட்குறாரு. நாங்கள் பேசவே இல்லைங்க அவர் கூட. ஏங்க தேவையில்லாத இல்லாத கிளப்பி விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யார் இதெல்லாம் கிளப்பி விடுறான்னு ஒரு கேள்வி. ஊடகங்கள் தான் அப்படின்றாரு அவர். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒரு எடுத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த கேள்விக்கு நான் வரேன் சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போகிறாருன்னு அதை தான் ஃபஸ்ட்டு ஓடிக்கிட்டாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸினுடைய செல்வப்பிரந்தை அவர்கள் வெளியில் சொல்கிறாரு, அப்படி ஒரு விஷயமே நடக்கலைன்றார். சந்திப்பே நடக்கலை, இப்படி ஏன் தேவையில்லாத பேசிட்டீங்கன்றார் அவர். ஆக அவங்க யாரும் விஜய் கூட கூட்டணி வைக்க தயாராகவே இல்லை, யோசிக்க கூட இல்லை. அதான் உண்மை. இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று எடப்பாடியார் சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் அப்புறம் என்ன உருட்டு அப்படின்னா சசிகலா கூட கூட்டணி வைக்க போகிறாரு விஜய். சசிகலாவுக்கு 30 சீட்டு கொடுக்க போகிறாரு. ராமதாஸ் கூட கூட்டணி வைக்க போகிறார். ராமதாஸுக்கு 30 சீட்டு கொடுக்க போகிறாரு. மீதி ஃபுல்லாக அவர் நிற்க போகிறாரு அப்படின்றாங்க. ஆக இது ஏன் இப்படி நீங்கள் கேட்ட கேள்வி வந்தார். யார் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிக்கணுன்றதை விட எதிராளி தோக்கணும்னு ஆசைப்படுவான். அதான் திமுகங்கிறேன். 57லேருந்து அவனோட நினைப்பது தான். 57லேருந்தே நீங்கள் அதாவது ஆக்சுவலாக உதயசூரியன்ற சின்னம் வன்னியர்களுடைய சின்னம், வன்னியர் கட்சியினுடைய சின்னம். ராமசாமி படையாட்சியார் நடத்திக்கிட்டு இருந்த கட்சி. கோவிந்தன் சொல்லிட்டு அவர் திமுகக்குள்ளே போகிறாரு. ராமசாமி படையாட்சியார் கட்சியை பிரிச்சுட்டு கட்சியை வேண்டான்னு கலைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார். அதை வேண்டாம், அதை கலைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் காங்கிரஸுக்கு போகிறார். ராமசாமி படையாட்சியார் கூட இருந்த கோவிந்தன்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் தான் பொதுச் செயலாளர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்போ நான் திமுகவுக்கு போகிறேன் அப்படின்னு உடனே அண்ணா அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் அந்த கட்சின்ற அமைப்பை உடச்சிடாதீங்க. அவர் காங்கிரஸுக்கு போகிறார் இல்லையா, ஆனால் அந்த கட்சின்ற அமைப்பை உடச்சிடாதீங்க, நீங்கள் அந்த கட்சின்ற அமைப்பை வச்சுக்கோங்க அப்படின்னு. தமிழர் உழவர் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிப்பார் கோவிந்தன்.
தமிழர் உழவர் கட்சின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கு அவர் உதயசூரியன் சின்னத்தை வாங்குவார். இவர் ஏன் அந்த கட்சின்றதை உடைக்காதீங்க அப்படிம்பாருன்னா, காங்கிரஸுக்கு போக விரும்பாத ஒரு சில பேர் இருப்பான். எதுக்கு இந்த ராமசாமி படையாச்சியார் இருக்கிறோம், நீ கட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 52 எலெக்ஷனும் சரி 57 எலெக்ஷனும் சரி மிகப்பெரிய வெற்றி பெறுவார் ராமசாமி படையாச்சியார். அவர் அதுக்கு அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு போவார். காமராஜர் தலைமையில் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி காமராஜர் ஆட்சி காலத்தில் அமைச்சராலாம் இருப்பார். நீங்கள் கட்சியை உடைச்சிட்டு காங்கிரஸுக்கு போனீங்க அப்படின்னா அந்த எல்லாவனும் காங்கிரஸுக்கு போயிடுவான். அது இவருக்கு அடியாயிரும், திமுக அடியாயிரும். அதனால் நீங்கள் கட்சின்ற ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ராமசாமி படையாச்சியை பேசி பார்க்குற அது நடக்காது, இல்லை நான் காங்கிரஸுக்கே போயிடுறேன் அப்படின்னு போயிடுவார். அப்போ கூட பொதுச்செயலாளர் இருந்த கோவிந்தன் மண்டையை கழுவி தமிழர் உழவர் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து வச்சு நடத்துவார். அவர் தான் உதயசூரியன் சின்னத்தை வாங்குவார். அதை தான் அதுக்கப்புறம் இவர் தன்னோட கட்சிக்கு திமுகவுக்கு சின்னமாக மாற்றுவார். ஸோ அப்போவே இருந்தே அவங்க 57 அண்ணா தோத்தார். அப்போவே இருந்தே அவங்களோட எண்ணம் என்னென்னா அடுத்தவங்க கெட்டு போகணுன்றது தான். காங்கிரஸ் அன்றைக்கி கெட்டு போகணும், அந்த இருக்கிறவங்க பூரா அந்த கட்சிக்காரன் பூரா காங்கிரஸ் போயிடக்கூடாது. ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் பாதி பேர் இருப்பான், பாதி பேர் கட்சியில் இருப்பான் அப்படின்ற எண்ணம் தான். அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட ஒருத்தன் கூட்டணிக்கு வரலன்றதெல்லாம் ரெண்டாவது. 33 கட்சியை கூட சேர்த்துட்டு உட்காந்துருக்கான் அன்றைக்கி திமுகக்காரன். அந்த அறிவாலயம் பக்கத்தில் எவன் போனாலும் உள்ள எடுத்து போட்டுக்கிறான்னு. ஆம் ஆத்மி பார்ட்டிலலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு. ஆனால் மூன்றாவது ஒரு அணின்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் போகிற ஓட்டு பூரா யார் ஓட்டு? திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி ஓட்டு. அப்போ அந்த மூன்றாவது ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனை இந்த ரெண்டாவது உள்ளவங்க கூட சேர்த்து விட்டோன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்றதுனால முதல்ல இருந்தே இந்த அஜெண்டா. பாஜக கூட கூட்டணிக்குள்ளே விஜய் போகிறாரு, அதிமுக கூட விஜய் போகிறாரு, அதிமுக பிரிச்சுட்டு பாஜக கூட மட்டும் போகிறாரு விஜய், பவன் கல்யாண் பேசிக்கிட்டு இருக்காரு. அது இது இல்லாத நெரட்டிவ் திமுக காரன் செட் பண்ணுறான். அதுவும் குறிப்பாக அந்த மூணாவது உள்ளவனா பாஜக காரன் கூட அனுப்பிட்டோம், அவன் பாஜக காரன் கூட கூட்டணி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த பழைய அந்த வழக்கொழிஞ்சு போல அதே எல்லாக்கு பாஜக உள்ளே வந்து அழிஞ்சிரும், இவன் மாதிரி பாஜக அடிமையாக போகிறான், அதை பேசலாம் இல்லையா? ஸோ அதனால் இன்னும் கூட்டணிக்கு போகிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது திமுகவினுடைய ஒரு பக்கா பொலிட்டிக்கல் அஜெண்டா. இது விஜய்க்கும் தெரியாது. இதில் என்ன பிரச்சனைனா இது ஏதோ மாசுன்னு நினச்சி விஜயனுடைய அந்த தற்கொலை கூட்டம் இன்னும் பரப்பிக்கிட்டு இருக்கு. இன்னும் உட்காந்து என் தளபதி பற்றியா, என் தளபதி அதிமுக கூட கூட்டிட்டு போகிறேன், என் தளபதி சசிகலா கூட கூட்டிட்டு போகிறேன், சசிகலா என் தளபதியை பார்க்க போகிறாங்க, ராமதாஸ் எங்கள் ஐயாவை பார்க்க போகிறாங்க, வைக்க போகிறாங்க. ஏய், உன் தலைவனுக்கு ஒரு தனியாக அவனுக்குன்னு ஒரு தகுதி உருவாகணும், அவனுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும், அவனுடைய பவரை காட்டணும். இதுக்குள்ளே அவனுடைய நடைமுறை என்ன எலெக்ஷனில் அவருடைய ஸ்டாண்டு என்ன ஏதுன்றது தெரியணும்டா மக்களுக்கு. இன்னும் இவன் கூட கூட்டணி அவங்க கூட கூட்டணினா மக்கள் குழம்ப மாட்டாங்க, நீயே குழம்ப மாட்ட. யாரு கூட போய் ஓட்டு போடணும், எவன் கூட பகிச்சுக்க வேண்டாம்னு உனக்கே ஒரு டவுட்டாக இருக்குமா இருக்காதா? இதுக்குள்ளே ஒரு தெளிவு பிறக்க மாட்டான். அது தெரியாமல் திமுக என்னென்னலாம் வலை வீசுதோ, எப்படிலாம் வலை வீசுதோ, எப்படிலாம் இற வைக்குதோ அந்த இறையில பூரா அவனுக்கு மாட்டுறானுங்க. ஒரு பிஜிஎம்மை போட்டு இன்றைக்கி இவர் யார் நம்ம செங்கோட்டையன் வந்து ராமதாஸை பார்க்க போகிறாருன்னா அதுக்கு ஒரு பிஜிஎம்மை போட்டுடுறானு. செங்கோட்டையன் அன்புமணியாக ராமதாஸ் கூட இல்லை, நீங்கள் ராமதாஸ் கூட போய் என்ன பண்ண போகிறீங்க? இது இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் அவனுக்கு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஆக இந்த கூட்டணி தாவேக்கா கூட இந்த கூட்டணி அந்த கூட்டணின்றதெல்லாம் சும்மா ஒரு ஒரு வெற்றி விளையாட்டு திமுகவினுடைய. ரங்கராஜ் பாண்டே இபிஎஸ்ட்டை கேட்ட மாதிரி திமுக கிட்டத்தட்ட 25 கட்சியோட கூட்டணி வச்சுருக்கு, நிறையா கட்சியோட அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே ஒரு ஐப் கொடுத்தாரு. ஆனால் காங்கிரஸுக்கு திடீர்னு 28-29 தொகுதி, இது தேமுதிகவுக்கு 10 தொகுதி, ஒரு எம்பி சீட்டு, இப்படியெல்லாம் கொடுத்துட்டு திமுக தன்னுடைய பலவீனத்தை வெளிக்காட்டிருச்சோ, தனக்கே தெரியாமல் தன்னையே அறியாமல் பலவீனத்தை திமுக காட்டி. திமுக எப்பொழுதுமே தேர்தல் வரும் பொழுது எல்லா தேர்தலும் தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தும். தேமுதிக கிட்ட போயா பலவீனத்தை வெளிப்படுத்தணும். இது அவர்களுக்கு புதுசு இல்லை சார், ரொம்ப பழசு. இப்போ புதுசாக நமக்கு ஏதோ இது புதுசாக தெரிகிற மாதிரி இருக்கே ஒழிய, நீங்கள் 1957 58 நினைவுசரியாக இருந்தால் சார், அப்போது அந்த உதயசூரியன் சின்னத்தை நான் சொன்னாலே அதை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் உதயசூரியன் சின்னத்தை இழக்காத ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கட்சி தன்னுடைய சின்னத்தை இழக்காமல் இந்தியாவிலே ஒரு கட்சி இருக்கிறதுனால அது திமுக தான். அது திமுகவுடைய கிரெடிட்டு நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, திமுக அதை ஸ்ட்ராங்காக பண்ணிட்டான். எப்படி பண்ணால் எவன் கூட அது எப்படியாவது கூட்டணி வச்சு நம்ம சதவீதத்தை கூட்டிடணும். இப்போ இவ்வளோ பேர் 25 கட்சி உள்ளே சேர்க்குறாங்கல்ல, 25 கட்சியில் ஒரு 5 பேர் சீட்டு கொடுக்குறான்னு வைங்களேன். அந்த 5 பேர் ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது பெரிய கட்சிகளை தவிர காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், வலது இடது கம்யூனிஸ்ட்டு இவங்களெல்லாம் தவிர ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னா வேறு என்ன பிற கட்சிகள், வைகோ, இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்க மூலயமா திமுகவினுடைய சின்னத்துக்கு பெர்சன்டேஜ் வாங்கிடும்.
வைகோ அவர்களுக்கு 3 சீட்டு 4 சீட்டு கொடுக்குறாங்க, 3 சீட்டு திமுக நிற்க சொல்கிறாங்க. ஏன்? அந்த சின்னத்தை பாதுகாக்கணும், பெர்சன்டேஜ் முக்கியம் அப்படின்றனால 57லேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கவனுக்கு பூரா உள்ள சேர்த்துக்கும். கடைசியாக அவனுக்கு ஒரு கெடுவு என்ன, உனக்கு சீட்டு வேணுமா, சீட்டு தரேன், நீ ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியுற, உனக்கு சீட்டு தரேன், ஆனால் நீ உதயசூரியன் சின்னத்தில். ஏன்? அவன் கொடுக்குற 0.5% 1% உள்ள சேரும். இப்படி சேர்த்து தான் சின்னத்தை இழக்காமல் இன்றைக்கி வரைக்கும் அவங்க வச்சுருக்கானுங்க. அதனால் இதெல்லாம் வந்து பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த காங்கிரஸுக்கும் தேமுதிகவுக்கும் திமுக கொடுத்த முக்கியத்துவத்தை விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கொடுக்கல. தமிழக வாழ்வுரிமை கட்சியெல்லாம் வெளியில் பிரிஞ்சு அவங்க திமுக கூட்டத்தில் பெரிய சலசலப்பு நடந்துகிட்டு இருக்கு. சரிப்பா, உடைய போதெல்லாம் பேசுகிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து எனக்கு 10 சீட் வேணுன்றார். இதை நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன் சார். இல்லை பண்டிகை கொண்டாடலன்ற மாதிரி ஐயா வாயிலேருந்து இப்படியான ஒரு டிமாண்ட் வருதா அப்படின்றத இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி வைகோவினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது இந்த திமுகவை அழிக்க வேண்டும் என்று பிறந்த உருவாகிய வைகோ அவர்கள் இன்று பார்த்திங்க அப்படின்னா திமுக என்ன சொன்னாலும் சரி சாமின்னு ஆமாம் சாமின்னு போடுறேன்றார். அன்றைக்கி வெளிப்படையாக பேசுகிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அவங்க என்ன இருந்தாலும் வாங்கிக்கிறேன்றார். அந்த அளவுக்கு கீழே போயிடல யார்? திருமாவளவன் அவர்கள். திருமாவளவர் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் மேலே ஒரு மரியாதை கொடுக்குது. 10 சீட்டு வேணுன்றார். என்ன வச்சுருக்காருன்னு 10 சீட்டு கேட்குறாரு. கேட்கட்டும், அவர் பாட்டு கேட்டு போகிறார், கேட்கட்டும். அதே மாதிரி இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் ஐயா வேல்முருகன் அவர்கள் அவர் வெளியில் வந்து இல்லை எனக்கு 2 சீட்டாக வேணுன்றார். ஏன்? அவருக்கு 1 சீட்டு கூட கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அவர் நிற்பார் இல்லையா, அதே கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. இப்போ அதனால் அவர் வெளியில் வந்து நான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு 2 சீட்டு கொடுங்க, அப்படினால இந்த மறுபடியும் 1 சீட்டை கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு நம்ம நின்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் அவர். என்னென்னா இவங்கெல்லாம் பழைய அடிமைங்க சார். இப்போ புது அடிமை வந்துருச்சு. அந்த புது அடிமைங்களுக்கு திணி போட வேண்டிய இன்றைக்கி காலச்சூழலில் இருக்கும். இவனுங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவானுங்க. அது ஏன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இன்றைக்கி தேமுதிகவுக்கு உள்ளே வருது புது அடிமை, அப்போ அவனை சந்தோஷப்படுத்தணும். இந்த ராஜ்யசபா சீட்டு சுதீஷ் ராஜ்யசபா வச்சுக்கோ, அதுபோக 10 முடியாது 6 7 ஏதோ ஒன்று நீ கேட்குறதால உனக்கு நீ சந்தோஷப்படுற அளவுக்கு உனக்கு கொடுத்துட்றேன். அன்றைக்கி மக்கள் நீதிமை எந்த உனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, வேறு என்ன உனக்கு என்ன சீட்டு என்ன வேணும், நீ யார் நிற்க வைப்ப, ஆள் இருக்கா இல்லையா, சரி ஏதோ ஒரு ரைட்டு நீ ஆசைப்படுற வச்சுக்கோ, உனக்கு 1 2 அப்படி புது ஆளுங்களை கன்வின்ஸ் பண்ணி உள்ளதுக்கு போடுற வேலைகள் இருக்குது. இவங்க பழைய அடிமை தான். இவங்களை ஃபுல்லாக மேனிஃபெஸ்ட் பண்ணி எப்படி திமுக தயார்படுத்தி வச்சுருக்குன்னா, நீ ஓகே முடிஞ்சுது 2021 நீ கூட்டணி வந்துட்ட, இன்றைக்கி நம்ம ஆட்சி வந்துருச்சு, என்ன பண்ணணும் அடுத்த 5 வருஷம் அப்படின்னா பாஜக உள்ளே வந்துடும், பாஜக செய்கிறது சரியில்லை, பாஜக இது பண்ணுது அது பண்ணுதுன்னு பாஜகவை அடித்து பேசுகிறது தான் அவங்க வேலை அப்படின்னு 5 வருஷமாக அவங்கள பாஜகவை அடிக்க வைக்கிறேன் சார். எலெக்ஷன் நெருங்குது, 2026 எலெக்ஷன் வருது. இப்போ உனக்கு நான் சீட்டு தர மாட்டேன்றேன், நீங்கள் பாஜக கூட போக முடியுமா? பாஜக கூட கூட்டணி வைக்க முடியுமா? பாஜக கூட கூட்டணி வைக்கிறது பற்றி நீ நினைக்க முடியுமா? இதுதான் சார் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி. உங்களை முதலேருந்தே பாஜகவோட எதிரின்னு பேச வச்சுட்டு, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆளூர் ஷானவாஸ்லாம் பாஜக ஏதோ அவர் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு தூக்கு கயிற்று பக்கத்தில் அவரை வச்சு கழுத்தில் கெட்டி தொங்க விடுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி பேசுவாப்புல. இன்றைக்கி அந்த பாஜக எதிர்ப்பில் 5 வருடங்கள் ஊறி இன்றைக்கி திமுக என்ன தருதோ வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காப்புல. இப்போ அவரால் சொல்ல முடியுமா, ஐயா நீங்கள் தரலைன்னா நாங்கள் பாஜக கூட என்டிஏ கூட்டணிக்குள்ளே போயிடுவோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த லாக்கப்பட்டது திமுக இப்படி லாக் பண்ணி வச்சிரும். ஸோ அதனால் பழைய அடிமைகளுக்கு சீட்டு அப்படின்றது திமுகவா அப்படி இந்த தட்டில் சில்லற காசை போடுற மாதிரி போடும், அதை பறக்கிட்டு அவங்க போக வேண்டிதான். புது அடிமைங்களுக்கு இன்றைக்கி ப்ரையாரிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஒரு நேஷனல் மீடியா நடத்தின ஒரு கருத்து கணிப்பில் வந்து அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்குது, திமுக கூட்டணி 2ஆம் இடம் பின்தங்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்து கணிப்பு பார்க்க முடிஞ்சது. நீங்கள் கவனிச்சிங்களா? உங்களுடைய பார்வை சார் பல கருத்து கணிப்புகள் இருக்குது சார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஐடிபிஎஸ் ஐபிடிஎஸ் யாராக இருக்காங்க சார். இந்த ஐபிடிஎஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி அந்த சர்வே ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. சர்வே ரிசல்ட்டை வெளியிட்டு திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றாங்க. ஓகே, அந்த சர்வே ரிசல்ட்டை பார்த்தோன்னே அது சர்வேயில் பல குளறுபடி இருக்குன்னு கீழே உங்களை போன்ற ஜேர்னலிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் கேள்வி கணைகளை அடுக்கடுக்காக தொடுக்குறாங்க. மேலே இருக்க அவன் அடிக்க பாயிறான், யார் ஜேர்னலிஸ்ட்டை அடிக்க பாயிறான். அவ்வளோ வெறியாகுது அவனுக்கு. ஏன்னா நான் ஒரு சர்வே எடுத்துகிட்டு வரேன், அது சொன்னால் என்னன்னு சொல்கிறத கேட்டு போங்கடா, அதானே உங்கள் வேலை, எதுக்கு நான் கேள்விலாம் கேட்குறீங்கன்ற மாதிரி பேசுகிறான். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் சர்வே என்ன சொல்கிறான், திமுக தான் ஜெயிக்குதுன்றான். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் அப்பாவோ சொந்தக்காரனா யாரும் தெரியல, நான்லாம் அந்த காலத்துலேருந்து திமுக காரன்டா அப்படின்றான். முடிஞ்சுது, வாயை விட்டான். ஐயா நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளில பேசுறீங்கன்ற அளவுக்கு வாயை விட்டான்டாங்க. அப்படி அந்த காலத்துலேருந்து திமுக காரனா நீ திமுக சாதகமாக தான் எழுதுவேன். அப்படித்தான் இன்றைக்கி சர்வேக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு லோயலாலாம் படுமோசம். நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு போயிடுவான். அங்கே அறிவாலயத்துலேருந்து என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை படிப்பான் அவன். அதான் சர்வே ரிசல்ட்டுன்னு படிப்பான். இன்னும் நான் நிறைய இருக்காங்க, ஏசி நெல்சன் அப்படி இப்படின்னு தினகரனுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய, தினகரன் பத்திரிகைக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய, குறிப்பாக சன் டிவி
குறிப்பாக கலைஞர் டிவி குறிப்பாக என்ன சொல்கிறது திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய இன்னும் பல சர்வேகள் வரும். ஆனால் இந்த இயான்ஸ் அண்ட் மேட்ரைஸ்ன்றவங்க கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப அக்ளைம்டு, ரொம்ப அக்ரெடிட்டடு. they've got a lot of service to their credit. இது இல்லை, இது அவங்களுக்கு பொழுதுபோக்கு. அதாவது சர்வேன்றது அவங்களுடைய தினப்பொழுதுபோக்கு மாதிரி. அவங்க அதை ஜெனியூனாக எடுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. இவன் அவன்றதுனால உட்காந்து அனலைஸ் பண்ணி இவனுக்காக காசு வாங்கிட்டு அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்லாம் கிடையாது. டெய்லி அவங்களுக்கு இன்றைக்கி இந்த சர்வேவாக எடுத்து போட்டுருவாங்க, அன்றைக்கி இந்த சர்வே எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவன் எவ்வளோ ஜென்யூனானவன்ற பாருங்கள். ரிசல்ட்டை பொறுத்தா நம்ம ஜென்யூனிட்டி தெரிஞ்சுக்க முடியும். பீகார் எலெக்ஷன் வருது, பீகார் எலெக்ஷனுக்கு சிம்பிளாக போடுறான், மகாகத்பந்தன் ஒன்றுமே கிடையாது அப்படின்றான். என்டிஏ கூட்டணியோட வெற்றி வாய்ப்புன்றது அசாத்தியமான வெற்றி வாய்ப்புன்றான். அதே மாதிரி தான் நாங்கள் நடந்தது. மகாகத்பந்தன் கிட்டத்தட்ட அந்த லல்லு பிரசாத் யாதவ் குடும்பமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒருத்தர் இருக்கான், டெல்லியில் ஒருத்தர் இருக்கான், குடும்பமே உடஞ்சி போச்சுல்ல. அவன் என்ன சொன்னான் தெளிவாக, தொகுதி வாரியாக சொன்னது நடந்தது சார். பீகாரில் இந்த மேட்ரிசன் ஏன்ஸ் பண்ணது இதே தான் இன்றைக்கி இங்கே பண்ணியிருக்கான். தெளிவாக சொல்கிறான், பெங்காலில் என்ன நினச்சாலும் என்டிஏ கிடையாது, மம்தா தான்றான், மறுபடியும் தீதி தான்றான் மறுபடியும். ஓகே, ஏற்றுக்கலாம், எல்லாருடைய மனநிலையும் இன்றைக்கி அதே மாதிரி தான். அதே மாதிரி இங்கே சொல்கிறான். என்ன சார் சொல்லிட்டான் அவன்? தெளிவாக சொல்கிறான் பாருங்க. நான் வந்து நீங்கள் அதிமுக பேசியிருக்கேன், எடப்பாடியாக பேசியிருக்கேன். நீங்கள் அதிமுககாரன் ஒரு பச்சை அதிமுககாரனை கூப்பிட்டு வச்சு உட்கார வைங்க, என்ன தெரியுமா சொல்லுவான்? அவன் சொன்னதான் அதில் எழுதியிருக்கான். 3-5% யார் ஜெயிச்சாலும், ஸ்டாலினே ஜெயிக்கிறான்னு வைங்க, இல்லை எடப்பாடியை ஜெயிக்கிறான், நம்ம நம்புற மாதிரி நடக்கும், மக்கள் நம்புற மாதிரி நடக்கணும். இப்போ யார் ஜெயிச்சாலும் 3-5% வித்தியாசம் பண்ணுறான். அதான் நம்மளும் சொல்கிறோம், அதை தான் அவனும் சொல்கிறான். அந்த 114, 115, 120 அந்த 120க்குள்ளே இருக்கும். 118 ஜெயிக்கக்கூடியது. லக்கு இருந்தால் 118 ஜெயிப்பாங்க, இல்லைனா 115லேருந்து டான்ஸ் ஆடும் 125 வரைக்கும். அதானே எல்லாம் இன்றைக்கி எதிர்பார்க்குறோம் இந்த தடவை. ஏன்னா ஸ்டாலின் அரசாங்கம் மேலே மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை, மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அதே நேரத்தில் இங்கே வந்து எடப்பாடியார் அவர்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டாரா அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் சொல்லிடலாம். ஆனால் ஜெயலலிதாவோட ஒரு 10% இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கார். இன்னும் ஒரு டென்யூர் அவருக்கு தேவைப்படுது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் அவர் கொடுத்துட்டிங்கன்னா அவராக ஜெயலலிதாவும் டேக் டீம் போகிற அளவுக்கு வந்துடுவார் அவர். அவராக எம்ஜிஆர்ன்ற அளவுக்கு வந்துடுவார் அவர். அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான ஒரு அரசியல்வாதி அவர். ஒரு நியாயமான, ஒரு உண்மையான, மக்கள் விரும்பக்கூடிய, மக்கள் சக்தி பெறக்கூடிய தொண்டர்களுடைய படையோடு அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜெயலலிதா அவர்கள் அளவுக்கு அவர் இருந்தாருன்னு இந்த தடவை அவர் தாண்டி நம்ம பாட்டு கையை தொடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த ஒரு 10% குறையுதுன்றதுனால அந்த லெவரேஜ், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸில் 5% எவன் ஜெயிக்கிறானோ அவ்வளோதான் வித்தியாசம். இந்த 3ஆம் 4ஆம் அணி அப்படின்றவன் ஜெயிச்சான்னா, மறுபடியும் சொல்கிறேன், அவன் ஜெயிச்சான்னா தான் இந்த தடவை க்ளீன் விக்ட்ரி அப்படின்ற எவனா ஒருத்தன் கிடைக்குமே, திமுகவுக்கும் அதிமுக கிடைக்குமே தவிர, இவன் எவனும் ஜெயிக்கலை, பெரிய அளவில் பெர்சன்டேஜ் வித்தியாசம் இல்லைன்னா தொங்கு சட்டமன்றம் அளவுக்கு பேசுகிறேன், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இங்கு ஜென்யூனாக இதுக்கு முன்னாடி பீகாரில் ப்ரூவ் பண்ண ஒருத்தன் ரிசல்ட் சொல்லியிருக்கான். ஸோ இது மேட்ரிசன் ஏன்ஸ்னா ரொம்ப கிளியராக மக்களினுடைய மனதை தான் பிரதிபலித்திருக்கான். 5% வித்தியாசத்தில் எவன் ஜெயிக்க போகிறான்றது பார்ப்போம். அது எடப்பாடியார் ஜெயிப்பார் நம்புவோம். ஏன்னா இவ்வளோ கொள்ளையிலேருந்து மக்கள் காப்பாற்றணும். தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி ஸ்ட்ரென்த்துலேருந்து, அவங்களுடைய பலவீனத்துலேருந்து, இப்போ கருத்து கணிப்பு முடிவில் வந்து அதிமுக தான் ஜெயிக்குங்கிற வரைக்குமே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.